இந்த வீடியோல நாம அட்டகாசமான 5 ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸ் பத்தி பாத்துக்கலாம். சோ வீடியோ நீங்க ஃபுல்லா பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் டெஃபினட்டா அந்த தகவல் உங்களுக்கு உபயோகமா இருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சினா வீடியோகளோட லைக் பட்டனை ஒரு தட்டிக்கிட்டு பக்கத்துல இருக்கிற ஷேர் பட்டனை கிளிக் செஞ்சு உங்களோட வாட்ஸ்அப் குரூப் மற்றும் ஃபேஸ்புக் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணி விட்டுருங்க. பொதுவாக நம்ம மொபைலில் ஏகப்பட்ட அப்ளிகேஷன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிருப்போம். அதுலேயே ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். ஸோ அர்ஜென்ட்டுக்கு அந்த அப்ளிகேஷனை தேடி எடுக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரிப்பட்ட நேரத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி நீங்கள் ஸ்வைப் பண்ணீங்கன்னா நீங்கள் அர்ஜென்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் இங்கேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப சுலபமாக யூஸ் பண்ணிக்கலாம். செம்மையாக இருக்குல்ல. கூடவே இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கும். இன்க்ளூடிங் உங்களுக்கு இதோட நோட்டிஃபிகேஷனை கூட நீங்கள் இதில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நீங்கள் மியூசிக் கேட்கக்கூடிய ஆளாக இருந்தீங்கன்னா உங்களோட மியூசிக் லைப்ரரி கூட இங்கேருந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சாங் ஃபார்வர்ட் பண்ணுறது, பேக் சாங் போடுறது எல்லாமே நீங்கள் இங்கேருந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக வேற மாதிரி இருக்கும். நிறைய அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு இந்த ட்ரிக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இத மாதிரி செட் பண்ண அப்ளிகேஷன்ஸ் நீங்க டவுன்லோட் பண்ணி ஓபன் செய்யும்போது உங்களுக்கு ஒரு சில பெர்மிஷன்ஸ் எல்லாம் எல்லாமே எனேபிள் பண்ணி விட்டுருங்க. கீழ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேவரட் ஆப்ஸ் அப்படின்ற ஆப்ஷன்ல இதுல உங்களுக்கு என்னென்ன அப்ளிகேஷன்ஸ்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்து கான்டாக்ட் ஆட் பண்ற மாதிரி இங்க வந்து ஆட் ஆயிடுச்சு. இத மாதிரி உங்களுக்கு என்னென்ன அப்ளிகேஷன்ஸ்லாம் செலக்ட் பண்றீங்களோ எல்லாமே இங்க ஆட் ஆயிரும். அவ்வளவுதான். எட்ஜ்ல ஒரு சின்ன ஒரு லைன் இருக்கு பாத்தீங்களா? இந்த லைனை நம்ம இப்படி ஸ்வைப் பண்ணும்போது நம்ம அந்த பேனல் வந்து எனேபிள் ஆயிரும். சோ அந்த பேனல் உங்களுக்கு லெஃப்ட்ல வேணுமா ரைட்ல வேணுமா அப்படின்றது நீங்க செட் பண்ணிக்கலாம். நான் ரைட் செட் பண்ணிருக்கேன். சோ அதுக்கு அப்புறம் உங்களுக்கு சோ அந்த சென்சிட்டிவிட்டி உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். சோ இதுக்கு அப்புறம் நீங்க ஒரு அப்ளிகேஷன்ஸ் தேடி எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் இந்த மாதிரி ஸ்வைப் பண்ணீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்கா அப்ளிகேஷன்ஸை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பொதுவாக நம்ம ஒரு நேரத்தில் வாட்ஸ்அப் பார்ப்போம், இல்லைன்னா டெலிகிராம் பார்த்துட்டு இருப்போம். ஆனா இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரி நம்ம வாட்ஸ்அப் பார்த்துட்டு இருக்கும் போதே ஃபேஸ்புக், ட்விட்டர், யூடியூப் எல்லாமே நம்ம மொபைல் ஸ்கிரீன்ல சிங்கிள் டைம்ல நம்ம பார்த்துக்கலாம். செம்மையா இருக்குல்ல? ஸோ இதனால நீங்க ஒரே நேரத்தில் பல அப்ளிகேஷன்ஸை உங்க மொபைல் ஸ்கிரீன்ல கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், வாட்ச் பண்ணிக்கலாம், என்ன வேணுமோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த செகண்ட் அப்ளிகேஷன் நீங்க டவுன்லோட் செஞ்சு ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு இப்படிதான் இருக்கும். இது பார்க்கறதுக்கு நார்மலா உங்களுக்கு என்ன மொபைல் ப்ரௌசர் மாதிரி தானே இருக்கு. ஆனா அதான் இல்லை. உதாரணத்துக்கு நான் இதில் வந்து யூடியூப் அப்படின்ற லோகோ நான் கிளிக் பண்றேன். என்ன நடக்குன்னு பாருங்க. யூடியூப் அப்படின்ற அந்த விண்டோவை நம்ம இங்க தூக்கி எங்க வேணுமோ நம்ம வந்து ஸ்வைப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் இப்போ ஃபேஸ்புக் நான் ஓபன் பண்றேன். கிளிக் பண்ண உடனே ஃபேஸ்புக் விண்டோவை நம்ம இந்த மாதிரி தூக்கி எங்க வேணுமோ ஸ்வைப் பண்ணிக்கலாம். சோ இதே மாதிரி உங்க மொபைல்ல நீங்க என்னென்ன நீங்க ப்ரௌஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாமே ஒரே நேரத்தில் நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அந்த விண்டோ நீங்க எங்க வேணுமோ தூக்கி வைக்கலாம், இந்த விண்டோ நீங்க எங்க வேணுமோ தூக்கி வைக்கலாம். சேம் அதே நேரத்தில் உங்களுடைய வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் என்ன வேணுமோ நீங்க வந்து பாத்துக்கலாம், சாட் பண்ணிக்கலாம். பார்க்கவே டிஃபரெண்டா இருக்குல்ல? இப்போ உங்களுக்கு யூடியூப்ல ஒரு சாங் போடணும் அப்படின்னா கூட நீங்க வந்து சாங் போட்டுக்கலாம். சோ இதனால நம்ம ஒவ்வொரு அப்ளிகேஷன் க்ளோஸ் பண்ணி ஒவ்வொரு டேப்பை க்ளோஸ் செஞ்சு இன்னொரு அப்ளிகேஷன் ஓபன் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு டைம்ல இருந்து விடுபட்டு ஒரே நேரத்தில் ஒரே ஸ்கிரீன்ல பல அப்ளிகேஷன் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சூப்பரான ஒரு ஆப் தான் இது. நீங்க மொபைலில் அடிக்கடி சாங்ஸ் கேட்கறதா இருந்தீங்கன்னா நீங்க சாங்ஸ் கேட்கும் போது உங்க மொபைலோட டிஸ்பிளே இந்த மாதிரி அட்ராக்டிவா வேற மாதிரி மாத்திக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் நீங்க டவுன்லோட் செஞ்சு ஓப்பன் பண்ணும்போது ஸோ உங்களோட இன்டர்ஃபேஸ் மாதிரி இப்படி தான் இருக்கும். மேலே லைன்ஸ் ஒரு ஆப்ஷன் அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான ஈக்குவலைசர் நீங்க கேட்கக்கூடிய பாட்டுக்கு தகுந்த மாதிரி உங்க மொபைல் ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகணும்னு கேட்குது. இப்போ எக்ஸாம்பிள் இதில் ஏகப்பட்ட ஸ்டைல்ஸ் இருக்கும். உதாரணத்துக்கு நான் இந்த ஸ்டைல் நான் கொடுத்துக்கிறேன். கொடுக்கும்போது உங்களுக்கு டாப் அண்ட் பாட்டம் உங்களோட மொபைலில் நீங்க கேட்குற பாட்டுக்கு ஈக்குவலான ஈக்குவலைசர் உங்க மொபைல் வரும். ஸோ அதோட டிஃபால்ட்டான கலர் வந்து இந்த 3 கலர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கலர் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கலர் வேணுமா நீங்க உங்க தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். சோ அப்படி நீங்க பேக்ல வந்துட்டீங்கன்னா கீழே நீங்க என்ன லைன் செலக்ட் பண்றீங்களோ, என்ன ஸ்டைல் செலக்ட் பண்றீங்களோ அந்த ஸ்டைலை எடிட் பண்றதுல பென்சில் ஆப்ஷன் இருக்கும். சோ நீங்க கேட்கக்கூடிய அந்த ஈக்குவலைசரோட திக்னஸ் நீங்க கூட்டணும், இல்ல அதோட ஸ்ப்ரெட்னஸ் நீங்க கூட்டணும் அப்படின்னா கூட நீங்க அதை வந்து கூட்டி வச்சுக்கலாம். எவ்வளவு வேணுமா நீங்க வந்து உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிட்டு கீழே சேவ் கொடுத்துருக்கணும். கொடுத்ததுக்கு அப்புறம் கீழே அப்ளை கொடுக்கணும். அப்ளை கொடுத்த அப்புறம் அந்த ஸ்டைல் உங்களுக்கு வந்து அப்ளை ஆயிரும். நம்ம மொபைலோட வால்யூம் பட்டனை இந்த மாதிரி அட்ராக்டிவா ஒவ்வொரு டிசைன்லயும் தேவைக்கு தகுந்த மாதிரி சூப்பரா மாத்திக்கலாம். அதுவும் அனிமேஷனோட பார்க்கவே அட்ராக்டிவா வேற மாதிரி இருக்கும். சோ இத மாதிரி உங்க மொபைல் வால்யூம் பட்டனை மாத்தக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் நீங்க டவுன்லோட் செஞ்சு ஓபன் பண்ணும்போது சோ எந்த ஸ்டைல் உங்களுக்கு வேணுமோ அந்த ஸ்டைலை நீங்க செலக்ட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் அப்ளை அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். நீங்க அப்ளை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட் செகண்ட்ல இருந்து உங்க மொபைலோட வால்யூம் பட்டன் அந்த மாதிரி மாறிடும். இப்போ பாத்தீங்கன்னா நீங்க நார்மலா எப்படி வால்யூம் பட்டன் யூஸ் பண்ணிட்டீங்களோ அதுல இருந்து விடுபட்டு உங்க மொபைலோட வால்யூம் பட்டனோட ஸ்டைல்ஸ் பாத்தீங்கன்னா பார்க்கவே அட்ராக்டிவா வேற மாதிரி இருக்கும். இத மாதிரி உங்க மொபைல்ல வால்யூம் பட்டனை சேஞ்ச் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட செம்மையா கத்து காட்டிக்கலாம். பொதுவாக நாம இத்தனை நாளே மொபைல் வாங்கி மொபைலோட இன்டர்னல் ஸ்பேஸ் வந்து எவ்வளோ போடும், மெமரி கார்டும் அதில் கூடி போனால் 62 GB போடும், இல்லை 128 GB போடும், அவ்வளோதான். மொபைலோட இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு தருவாங்க. ஸோ அதிலே நம்ம மேக்ஸிமம் எல்லா ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் நம்ம எல்லாம் நிரப்பி எடுத்து எல்லாமே ஆக்குபை பண்ணி மொத்தமாக கொஞ்ச நாளில் ஸ்டோரேஜ் ஃபுல் அப்படின்னு வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு தேவையான ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் டெலிட் செஞ்சாதான் அதுக்கப்புறம் தேவைப்படக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாம் நமக்கு உள்ள ஏற்ற முடியும் அப்படின்னு சொல்லணும். ஸோ ஆனால் இப்போ பாருங்க உங்களுக்கு 1024 GB உங்களுக்கு டோட்டலி ஃப்ரீ தருவாங்க. அதாவது கிட்டத்தட்ட 1 TB உங்களுக்கு இதில் ஃப்ரீ கிடைக்கும். இந்த 1 TB
ஜிபியில் உங்களுக்கு போட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே நீங்க வந்து அப்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுக்குள்ள அப்ளிகேஷன் நீங்க டவுன்லோட் செஞ்சு ஓப்பன் பண்ணும்போது உங்களோட இமெயில் ஐடி கொடுத்து சைன் அப் பண்ண சொல்லும். நீங்க சைன் அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1024 ஜிபி அதாவது 1 டிபி உங்களுக்கு ஃப்ரீ ஸ்பேஸ் கிடைக்கும். இந்த 1 டிபி ஃப்ரீ ஸ்பேஸ்ல உங்களுக்கு தேவையான போட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே நீங்க வந்து அப்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இதில் அப்லோட் பண்றதுக்கு இந்த மிடில் பட்டனை கிளிக் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். ஸோ இதுல உங்களுக்கு மொபைல் கேலரியில் இருக்கிற போட்டோஸ் வீடியோஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்து நீங்க அப்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எந்தெந்த போட்டோஸ் எல்லாம் வேணுமோ உங்களுக்கு எந்தெந்த போட்டோஸ் நீங்க கேலரில இருந்து செலக்ட் பண்ணி நீங்க அப்லோட் நீங்க கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களுடைய மொபைல் டேட்டால இருந்து அப்லோட் பண்ணாங்க. நீங்க வைஃபை வேணாலும் நீங்க வைஃபை கொடுத்துக்கலாம். அப்லோட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க போனீங்கன்னா நீங்க அப்லோட் பண்ண அதாவது நீங்க செலக்ட் பண்ண போட்டோஸ் அப்லோட் ஆயிட்டு இருக்கிறது ஒவ்வொன்றும் அப்லோட் ஆயிட்டு இருக்கும். அதை நீங்க பாத்துக்கலாம். கீழே கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்க அப்லோட் பண்ண போட்டோஸ் உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன்ஸ்க்குள்ள வந்து சேவ் ஆயிருமா? ஸோ அதை நீங்க திரும்ப பார்க்கறதுக்கு ஃபைல்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டீங்கன்னா நீங்க அப்லோட் பண்ண போட்டோஸை பார்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு அந்த போட்டோ உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா அந்த போட்டோ நீங்க கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அந்த போட்டோ வியூ ஆகும். அதை உங்களுக்கு மறுபடியும் சேவ் ஆகணும். இப்போ நீங்க எக்ஸாம்பிள் இந்த போட்டோ அப்லோட் செஞ்சு ஒரு வருஷம் ஆகுது, உங்களுக்கு மறுபடியும் இதை உங்களுக்கு எடுக்கணும் அப்படின்னா அந்த போட்டோ நீங்க செலக்ட் பண்ணி நீங்க டவுன்லோட் கொடுத்தா டவுன்லோட் ஆயிரும். இல்ல உங்களுக்கு ஷேர் பண்ணா கூட நீங்க ஷேர் பண்ணிக்கலாம், டெலீட் பண்ணா கூட நீங்க டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 இமேஜ் நான் அப்லோட் பண்ணேன். அந்த இமேஜோட சைஸ் பாத்தீங்கன்னா 1 MB. ஸோ அதனால 1024 ஜிபியில் நான் 1 MB வந்து நான் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ இந்த 5 அப்ளிகேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா டெஃபினட்டா இந்த வீடியோ உங்கள்ட்ட வாட்ஸ்அப் குரூப் மற்றும் Facebook நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலை கண்டிப்பா மீட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் பை பை.